அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷலான மட்டன் சுக்கா எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். மட்டன் சுக்கானாலே மதுரை ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்படியே அதே டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம், செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. மட்டனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இது வேக வைக்க போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. முடியாச்சு. இது 4வது விசில் வரப்போகுது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வைக்காதீங்க. 4வது விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ப்ரெஷர்லாம் இறங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த டைம் மசாலாலாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 வத்தல் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய், பட்டை, கிராம்பு பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போவே இதில் சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க. என்கிட்ட இது இருக்குது அப்படின்றதுனால நான் இதில் சேர்க்கலை. இப்போது ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. இங்கே பாருங்கள், ப்ரெஷர் நல்லா இறங்கிருச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுப்பில் நான் இன்றைக்கி இரும்பு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இது சூடாயிருச்சு. இப்போது இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா வறுபடணும், கரு நல்லா சேஞ்ச் ஆகணும். இதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ணணும் அவசியம் இருக்காது. இதையும் கொஞ்சம் வதக்கிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம முதவே மசாலாவில் பார்த்திங்கன்னா வத்தல் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம வேக வச்சோல கறி, அதில் தண்ணி இருக்கும் இல்லையா, தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சேர்த்து நல்லா வேகணும். இந்த வெங்காயம் இந்த தண்ணியிலே நல்லா வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மூடி வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல மசாலாலாம், அது ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம போட்டு தண்ணிலாம் வத்திருச்சு. இதுலேயே வெங்காயம் கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம கறியை மட்டும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வேக வச்சுருந்தோம்ல அந்த கறி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது கறியை சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை நம்ம சேர்க்கலாம். இப்போது பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப மையெல்லாம் அரைக்கலை. இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பு சிம்மில் இருக்கட்டுங்க, ஃபுல்லாக வைக்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருப்பேன் எப்போவுமே வீட்டில் பொடி, அதை நான் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட அந்த பொடி இல்லை அப்படின்னா நம்ம வறுத்தோம் இல்லையா மசாலாலாம், அப்போவே ஏலக்காய், பட்டை, கிராம்பெலாம் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. என்கிட்ட இந்த பொடி இருக்குது அப்படின்றதுனால நான் நான் சேர்க்கலை. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அப்போவே மசாலாலே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இதையும்
நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம கறி வேக வச்சிருந்த தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம சேர்க்கலாம். மிச்சம் எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விடலாம். நம்ம கறிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம், மசாலாவுக்கு உப்பு சேர்க்கல. அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது. சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வற்றணும். பாருங்கள், இப்போவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு அப்படின்னு. மூடி வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். வற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வற்றி செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இதில் தக்காளி எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இப்போது லாஸ்ட்டில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் சேர்க்குறேன், கண்டிப்பாக நான் சேர்ப்பேங்க எப்போவுமே. ஆனால் சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்திங்க அப்படின்னா. லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும், முதவே சேர்க்கக்கூடாது. இது சேர்த்தா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மதுரை ஸ்டைலில் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.